கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய பட்டணத்துக்கு எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தேடி வருகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் நல்ல விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஆண்டவருடைய வல்லமையிலே அவங்க வளர்ந்து வரும் பொழுது ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளும் போது நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரை பற்றி உபதேசிக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? இந்த நாள்ல வருகிற ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், உலக மேன்மை, பேரு, புகழ், அந்தஸ்து, சரீரம் இச்சிக்கிறது, பொருள் ஆசைகள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருந்தால் நாம் எல்லா மனுஷரை பார்க்க, மற்ற மனிதர்கள் அதுக்காக தான் பிரயாசப்படுகிறார்கள். ஆடம்பரமாய் திருமணம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்கள், தன்னை மற்றவர்களிடத்திலே காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், தன்னுடைய பேர் புகழ் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்தில் வாழ்கிற பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக தான் நான் இயேசுவிட்ட வந்திருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிரோடு எழுந்தாரோ, இயேசு கிறிஸ்துவை நம்புற ஜனங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. மரணத்திற்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து, ஒருவேளை மரணம் முன் கர்த்தருடைய நாமத்தினாலே இயேசு வருவதற்கு முன்பாக நம்ம உயிரோடு இருந்தா கூட நமக்கு எழுப்பப்படுகிறோம். மரித்தவர்களாய் எழும்புவாங்க. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்போ மறுமைக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது. அதற்கு இயேசுதான் ராஜாவா இருப்பார். அவருடைய ராஜ்யம் அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இங்கே நாம் ஒத்திகை பார்க்கப்படுகிறோம். அப்ப இந்த உலகத்துல நாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அன்புள்ளவர்களாய், பாசம் உள்ளவர்களாய், இந்த உலகத்தில் உள்ள எல்லாமும் எனக்கு கிடைக்கணும், கிடைக்கல என்று நாம் அலையக்கூடாது. நமக்கு மறுமையில ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நேராக நாம் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதுக்காக இயேசுவிட்ட வந்திருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தானாவே வரும். ஆனா நம்ம நோக்கம் இயேசுவோடு வாழ்வதுதான். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த உலகத்துக்குரிய எந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆண்டவரே அதுக்காகவே நாங்கள் இராதபடிதான் தேவைதான், அது எங்களுக்கு வரும். ஆனாலும் மறுமைக்குரிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவோடு வாழ்கிற அனுபவத்தை தாங்க. கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.